சோ அதாவது அந்த தராசு தட்ட சமநிலைக்கு கொண்டு வர்றது தான் அவர் சொல்றாரு அப்படிங்கிறத ரெண்டாவது அசம்பவம் தான் எனக்கு புலப்பட்டுச்சு. ஸோ முதல்ல நம்ம நினைக்கிறத கூட நம்ம ஒரு திரும்ப அதை யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வேற வகையில அது புலப்படலாம்னு நினைக்கிறேன். சரிங்க. ஒட்டுமொத்தமா இப்ப நீங்க என்ன மதிப்பீடு வைக்கிறீங்க அதை சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து இவர் வந்து சிறந்த சிறுகதை ஆசிரியர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. மொழிநடை தனக்கே உரிய மொழிநடை கை வரப்பட்டவர். அதே போன்று புனைவு தருணங்களை மிக சிறப்பாகவும் கவித்துவமாகவும் நுட்பமான அவதானிப்புகள் நிறைந்ததாகவும் ஒரு உலகத்தை இவரால் கட்டியெழுப்ப முடிகிறது. தரமான படைப்பாளிகளில் முதன்மையான படைப்பாளிகள் இவர் ஒருவர். ஆனால் அப்படின்னு சொல்லி நான் அப்படி சொன்ன சில கொட்டேஷன், அந்த மதிப்பீடுகளை நான் இதுல சேர்த்துக்கொள்றேன். இது பொதுவா நான் கவிஞர்கள் மேல வச்சுக்கிற ஒரு மதிப்பீடத்தான் இருக்கு. இது தவறாக கூட இருக்கலாம். ஆனா எனக்கு இது மறுபடியும் தோணிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா நமக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சொல்றதில்ல. இருந்தாலும் எனக்கு திருச்செந்தூருடைய மொழி, அவர் சொன்ன மாதிரி புனைவு தருணம், இல்ல அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய களங்கள் எல்லாமே ரொம்ப பிடித்தமானவையாகவும் இருக்கு, கவனிக்கத்தக்கவையாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னா இப்போ நான் என்னோட முதல் பேராகிராஃப்ல சொன்னபடி ஒரு வாசகன் ஒரு எழுத்தாளர்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படிங்கிறது தான். அது எந்த அளவுக்கு அதிக தூரமா இருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்கு சந்தோஷம் தான். அந்த வகையில வந்து இவர் கூட்டு போறதுக்கான மொழி அவர்கிட்ட இருக்குது. ஆனா இந்த கதைகள் மூலமா அதை நிகழ்த்திருக்காரான்னு கேட்டா அத எல்லா கதைகளையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு பாதி கதைகள் வந்து உண்மையிலே நல்ல கதைகளா தான் வந்திருக்கு. சில கதைகள்ல நம்ம அதுல குறைகளா வைக்கணும்னா குறைகளா சொல்லணும்னா அந்த இதுதான். அதாவது அவரு ஒரு தொழில் இவரு ஈஸ்வரன் சொன்னாரு, அவரு இந்த மண்டியை பத்தி சொல்லும் போது அதை நிறைய விவரங்கள் நமக்கு கொடுக்குறாரு, அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. அந்த உதாரணத்துக்கு அந்த ஒரு பிசினஸ் பிடிப்பாங்களா, அது என்ன கதை? அதுதான் விலாசம்ங்கிறது. விலாசம்ன்ற கதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரப்பர் மாதிரி ஒரு தலைமுறை தாண்டி வேற தலைமுறை தொழிலுக்கு வந்து அவங்க இதை பிடிக்கிற மாதிரி வர வேண்டிய கதை. ஆனா அது அந்த பிசினஸ் பத்தி நமக்கு விவரமே கொடுக்கறது இல்லை. வெறுமனே அவன் அப்பா வந்து கண்ணில் ஒளிர்ந்தது அல்லது அவரு எப்படி குலைந்து பேசினார், என்ன சொல்றது, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இதைத்தான் சொல்லுதே தவிர அது என்ன பிசினஸ், அது எப்படி பண்றாங்க வைக்கிறாங்கிறத பத்தி எல்லாம் நமக்கு விரிவான இது கிடைக்கிறது இல்லை. இதேதான் வந்து நம்ம அதை துலாத்தான் கதையிலையும் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த களம் வந்து இப்ப பாலகுமாரன் மாதிரி ரைட்டர்லாம் வந்து நிறைய சுயதொழில் பண்றவங்க இதை பத்தி பிசினஸ் பத்தி எல்லாம் வந்து நிறைய எழுதியிருப்பாரு. ஆனா அது நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அது விவரிக்கிறது நிறைய கொடுத்துருப்பாரு. ஆமா, நம்ம அது அந்த இதோட ஒன்றதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கும். இதுல வந்து அந்த அவங்களோட மன ஓட்டத்துக்கு தான் இவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இத கொஞ்சம் இதை பண்ணாம விட்டுறாரு. ஸோ நம்மளை நீண்ட தூரம் கூட்டி செல்றதுக்கு அது ஒரு முக்கியமான டூல். அது ஒண்ணு சொல்லலாம். வேற குறைபாடுகள்னா இந்த ஆண் பெண் உறவு சார்ந்த போராட்டங்களை எழுதிக்கிட்டு இருக்கிறார் நிறைய. அது ஒரு 2-3 கதைகள் அது சரியாவே வரலன்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு குறிப்பிடணும்னா இந்த முடிவு இந்த மீன் முள் இல்ல அது இல்ல, நட்சத்திரங்களை ருசிப்பவர்கள் உதாரணத்துக்கு அதெல்லாம் வந்து என்ன நீ ராககிரி சொன்னபடி அவர் தூங்குனாருன்னு நான் அந்த கதையை படிக்கும்போது தூங்கிட்டேன். என்ன சொல்றாரு எனக்கு அது புரியல. ஒரு 2 பக்கம் இருக்கும், அது தெளிவு இல்லாமலே அந்த கதை வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி மன ஓட்டம்ங்கிறத இவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய மனிதர்கள் சந்திச்சுக்கிறாரு. என்னதான் நம்ம வண்ணதாசன் மாதிரியான ஒரு இடத்தை தான் தொடுறாரு கதைகள்ல வந்து அவரோட களமா இருக்கு அப்படின்னாலுமே
தன்னுடைய இந்த பரந்த அனுபவத்தினால அவர் நிறைய விரிச்சு கொண்டு போக முடியும். அதுக்கான இது இருக்கு. அந்த மாதிரி அவரை இன்னும் முயற்சி பண்ணா நல்லா இருக்கும். நாவல்கள் கூட நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே பாலா, நன்றி. நம்ம அடுத்த கூட்டத்துக்கு யாரை செலக்ட் பண்ணலாம்? இல்ல நண்பர் சாம்ராஜ் வந்திருக்கிறாரு ஒருத்தர். பேசுங்க. ஹலோ சாம்ராஜ். வணக்கம். வணக்கம் வணக்கம். சமையல் படிச்சிருக்கீங்களா? அது இல்லைங்க, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. மீட்டிங்க்கு லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். பண்ணிக்கவும். ஆமா, 5:30க்கே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இருந்தாலும் தாமதமா வந்தாலும் நன்றி. சரி, அடுத்து பாலா சார் சொல்லுங்க ராயரே. அடுத்து நாம அடுத்த மாசத்துக்கான டைட்டில் என்ன எடுக்கலாம்? சாம்ராஜோட குடைமடம்னு ஒரு நாவல் வந்திருக்கு, அதை பேசலாமா? சாம்ராஜோட அது இப்போ அந்த நாவல்கள்ல முக்கியமான நாவல் அப்படிங்கிறாங்க. பிரதி கிடைக்குதா? பிரதி ஈஸியா கிடைக்கும். என் கையில ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் கொடுத்தா கிடைச்சிரும். என்ன பதிப்பகம்? வாங்க சொல்லிடலாம். என்ன பதிப்பகம்? நான் பார்த்துன்னு சொல்றேன். குடைமடம் நாவல் பேரு, சாம்ராஜ் எழுதுனது. அது வந்து இப்போ வந்த பிரச்சனை இல்ல, நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. வேங்கன்னா வாங்கிடுறேன். இல்ல வேற ஆப்ஷன் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். வேற யார அதிகம். என்னுடைய பிரேரணை சாம்ராஜோட குடைமடம். வேற பாலா எது சொன்னாலும் ஓகே தான், நீங்க ஒன்னு சொன்னாலும் ஓகே தான். இல்ல எனக்கு எதுனாலும் ஓகே தான். நான் ஓபன் போறது நல்லதுதான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்து, நம்ம நவீன இப்ப புதுசா வரக்கூடிய எழுத்தாளர்கள் மட்டும் கவர் பண்ண போறோமா, இல்ல நம்ம கிளாசிக் ரைட்டர்ஸையும் கொஞ்சம் பார்க்கலாமா? எல்லாமே சேர்த்துக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஊசல் மாதிரி அங்கேயும் இங்கேயுமே பழைய போன தலைமுறை இந்த தலைமுறையின் மாதிரி அப்படியே எழுதிக்கலாம். இளம் தலைமுறை மூத்தோர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். இன்னைக்கு பேசினவர் நம்ம குரூப்ல வந்து அவரவர் அபிப்பிராயத்தை போடுவோம், அவங்க சஜஷன்ஸ் போடுவோம். சரி, அதுல இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரியா? ரைட் ரைட். ஆனா கொஞ்சம் 2 நாளுக்குள்ள எடுக்கிற மாதிரி முடிவு. நாளைக்கு நம்ம அடுத்து வந்து இந்த ஏப்ரல் கடைசி ஞாயிறு அதானே? ஆமா ஆமா, ஏப்ரல் கடைசி ஞாயிறு. ரைட். அப்ப எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கும். என்ன தேதி வருதுன்னா 28 நினைக்கிறேன். 28 தானே? ஆமா 28. ஓகே, 28/4. 2 நாளுக்குள்ள முடிவு பண்ணிடுவோம். அப்பனா படிக்கிறதுக்கும் வேங்க. ஆமா ஆமா, நாளைக்குள்ள முடிவு பண்ணிடுவோம். ரைட் ரைட் ரைட். சரி, கூட்டத்தை நிறைவு பண்ணிக்குவோமா? முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றி சாம்ராஜ். நன்றி.